بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் எல்லாம் அல்ல அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹிதாயத்துல் ஹீரான் ஃபி மஸாரத்தில் இஸ்திஆனத் பில்ஜான், அதாவது ஜின்களிடத்தில் உதவி தேடுகின்ற விஷயத்திலே சரியான வழிகாட்டுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், ஜின்களிடத்தில் உதவி தேடலாமா, அப்படி தேடுகின்ற பொழுது அந்த உதவிகள் அவர்களால் கொடுக்க முடியுமா என்பதை பற்றியெல்லாம் சில விளக்கங்களை தெரிய இருக்கிறோம். அதை தெரிவதற்கு முன்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜின்களுடைய விஷயங்களிலே அவர்களுடைய குணாதிசயங்கள் தன்மைகளை பற்றியெல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவு சுருக்கமாக தெரிந்து கொண்டால், அதனுடைய முடிவாக ஜின்களிடத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆழமான அழுத்தமான கருத்து, எந்த விதமான உதவிகளும் தேட முடியாது, அப்படி தேடினால் அவர்களால் கொடுக்கவும் முடியாது என்பதை நிச்சயமாக நம்மால் வழங்கிக் கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதுபோன்று ஜின்கள் என்ற ஒரு இனத்தையும் அல்லாஹ் படைத்து, இந்த உலகத்தில் இரண்டு இனங்களையுமே படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த உலகத்திலே இரண்டு சாரார்களை படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், மனிதனை ஜின்னை படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இரண்டு சாராருமே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எனவே இரு சாரார்களும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
எனவே எப்படி மனிதன் வணங்குவதற்காக படைக்கப்பட்டானோ அதுபோன்று ஜின் இனமும் வணங்குவதற்காக வேண்டிய படைக்கப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த இனத்தினுடைய சக்திகள் என்ன, அந்த இனம் எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தில் சுழன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய பிறப்பாக இருக்கக்கூடிய அது பிறந்தது, அது யாரோடு ஒட்டி இருக்கின்றது, அந்த ஜின்களுடைய குணாதிசயம் யாருடைய குணாதிசயத்தோடு இனத்தோடு ஒத்துப்போய் இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சூரத்து கஹ்ஃபிலே சொல்கின்ற பொழுது வைது குல்நாளில் மலாயிக்கத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதமாக அல்லாஹ் அந்த மலக்குமார்களுக்கு கட்டளை போட்டான், நீங்கள் அவர்களுக்கு சிரமணியுங்கள், சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபஸஜது எல்லா மலக்குகளும் சஜதா செய்தார்கள், எல்லா இப்லீஸை தவிர என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கான மினல் ஜின், அந்த இப்லீஸ் என்பவன் யாருடைய இனத்தை சார்ந்தவன், யாருடைய வம்சாவளியில் இருந்து வந்தவன் என்று சொல்கின்ற பொழுது கான மினல் ஜின், அவன் ஜின் என்ற இனத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானும் ஜின் என்ற இனத்தில் உள்ள ஜின்களும் இரண்டு சாராருமே ஒரே அடிப்படையில் ஒரே வம்சாவளியில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஷைத்தானை பொறுத்தவரை, இப்லீஸை பொறுத்தவரை ஹலக்தஹு மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், தெளிவாக அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சான், பரிசாற்றினான். என்ன சொன்னான்னு சொன்னா, என்ன நெருப்பால் படைச்சிருக்கிற, ஆதமை பொறுத்தவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய் என்று சொல்லி அங்கே பெருமிதம் கொண்டு இந்த களிமண்ணுக்கு இந்த நெருப்பு தலை வணங்காது, கண்ணியம் படுத்தாது என்றுதான் அங்கே பிடிவாதம் பிடித்து அல்லாஹ்விற்கு மாறு செய்து இன்று வரை மாறு செய்தவனாகவே அந்த ஷைத்தானுடைய அந்த கூட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஜின் என்ற கூட்டத்தை பொறுத்தவரை இரண்டு சாரார்களாக இந்த உலகத்திலே எப்படி மனிதனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் அல்லாஹ்வை ஏற்றவர்கள், இன்னொரு சாரார்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வை ஏற்காதவர்கள். அப்ப அல்லாஹ்வை ஏற்காதவர்கள்ட்ட பல பிரிவுகள் இருக்கும். அல்லாஹ்வை முற்றிலும் ஏற்காதவன் இருப்பான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இணை வைக்கக்கூடியவன் இருப்பான், இல்ல அல்லாஹ்வை போன்றே பல அல்லாஹ் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனா ரெண்டு தான். ஒன்று தௌஹீதை ஏற்றவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடியவங்க. இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவங்க, அதற்கு நேர் மாற்றமானவங்க. அதே அடிப்படையில் தான் ஜின் என்ற இனம் இருக்கிறதே, அதுவும் இரண்டு சாரார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சான்று பகர்கிறது. அந்த ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் வழிகட்டவனாக, முற்றிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக, மறுமையிலே நரகத்துக்கு சொந்தக்காரனாக அந்த ஷைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, அதனுடைய இன்னொரு இனமாக இருக்கக்கூடிய ஜின் என்ற இனத்தை பொறுத்தவரை அது முற்றிலும் அது அல்லாஹ்விற்கு புறக்கணித்த கூட்டமாக இல்லாமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு மிக பெரிய சான்றுகளை சொல்கிறது. சூரத் ஜின் என்று ஒரு அத்தியாயமே அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இதை இன்னைக்கு ஜின்ன கூடும், ஜின்ன நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வசியம் பண்ணி வச்சிருக்கிறோம், அடக்கி வச்சிருக்கிறோம், அதன் மூலமா இன்னென்னதெல்லாம் செய்வோம்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தவறான கருத்து என்னங்கிறத சொல்லுவோம். அப்ப அதுல என்ன அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமா நஃபர் மினல் ஜின், அதாவது ஜின்கள் இருந்து ஒரு கூட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த வேதத்தை செவியேற்று ஃபகாலு அவர்கள் போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமளிக்கத்தக்க ஒரு குர்ஆனை செவிமடுத்தோம் என்று மற்ற ஜின்னினத்தாரிடத்தை போய் என்ன செய்யறாங்க, எந்த ஜின்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தை ஓத கேட்டார்களோ அந்த ஜின்கள் இன்னும் மற்றொரு ஜின்களிடத்தில் போய் வாக்குமூலம் கொடுக்கிறது. இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஒரு ஆச்சரியமளிக்கக்கூடிய, ஒரு பயங்கரமான நல்ல செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வேதம் குர்ஆனை நாங்கள் செவிமடுத்தோம் என்று சொல்லி எந்த ஜின்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஹியை கேட்டதோ, அந்த குர்ஆனுடைய செய்தியை கேட்டதோ அவர்கள் போய் எடுத்து சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு யஹ்தி இல ருஷ்ட், அந்த திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது. ஃபஆமன்னா பிஹி, இன்னும் அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொன்னது, வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, ரப்பை என்றைக்குமே நாங்கள் இணை வைக்க மாட்டோம், ரப்புக்கு இணையாக யாரையும் இந்த உலகத்தில் ஆக்க மாட்டோம் என்று சொல்லி
அந்த ஜின்கள் வாக்கு கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் வன்னா மின்னல் முஸ்லிமூன் மின்னல் காசித்தூன், எங்களிலே ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிமானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாக்குமூலத்தை சூரத்து ஜின்னிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதை படித்து பாருங்கள். படிப்பவர்களுக்கு அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதனுடைய ஈமானிய அம்சம் என்ன, ஈமான் இல்லாதவர்களுடைய அம்சம் என்ன, அவர்களுடைய அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தை மற்ற ஜின்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படி அழைப்பு கொடுத்தார்கள் என்ற செய்தி எல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். எனவே ஜின்களை பொறுத்தவரை ஈமான் கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஈமான் கொள்ளாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு சாரார்களும் எப்படி மனிதனத்தில் இருக்கிறார்களோ அதுபோன்று இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்க சூரத்தில் அஹ்காஃப்ல 29 32 வரைக்கும் உள்ள செய்திகள் பார்க்கின்ற பொழுது, என்றைக்கு ஈமான் உள்ள வந்து விட்டதோ, ஏன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு போய் முஸ்லிம்கிட்ட வந்து அந்த குர்ஆன் என்னங்க சொல்லுதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய எதிர்பார்க்குது, அதுல இவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவா போயிட்டாங்க. அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இப்படி எல்லாம் குர்ஆன் எனக்கு வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். வேறு யாரை பற்றி எல்லாம் எதை பற்றி எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு இப்படி வழிகாட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கேவலமான நாக்குகளும் கரங்களும் மாறிவிட்டது. கொடுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதம் இப்படி மாற்றி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம் இப்படி மாற்றி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறதே, அதுதான் ஒரு முஸ்லிமுடைய நாவிலிருந்து வர வேண்டும். அதுதான் ஜின்னுடைய நாவிலிருந்து வந்தது. குர்ஆன் அஜபா, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய குர்ஆனை கேட்டோம் என்று ஜின் கூட்டம் சொன்னதே, சொல்லுவோர் நிறுத்தி கொண்டதா? அதனுடைய உள்ளத்தில் எப்படி பாய்ந்தது? அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை ஏற்ற சமூகம், மனிதனாக இருந்தாலும் சரி ஜின்னாக இருந்தாலும் சரி, அடுத்த அவனிடத்தில் வரக்கூடிய குணாதிசயங்கள் பண்புகள் என்ன இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இந்த குர்ஆனை, இந்த குர்ஆன் கொண்டு வந்தவருடைய அந்த பொன்மொழிகள், எந்த மார்க்கம் இருக்கிறதே, இதை மற்ற மனிதர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதே, அது இந்த மனித இனத்தின் மீதும் ஜின் இனத்தின் மீதும் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஆனா என்ன செஞ்சிட்டோம்? அதை நாம மறந்துட்டோம். இந்த திருக்குர்ஆனை பற்றி பெருமையாக பேசுவதற்கோ ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு சொல்லப்படுவதற்கோ அந்த திருக்குர்ஆன் இருந்த மாற்றத்தை நம்முடைய உள்ளங்கள் எப்படி ஏற்கவில்லையோ, அதே போன்று இந்த திருக்குர்ஆனை பிரச்சாரத்தை சொல்வதற்கும் நம்முடைய மனங்கள் இன்றைக்கு தயங்குகிறது. அதை பற்றி அந்த எண்ண ஓட்டங்கள் குறைந்து விட்டன. ஆனால் ஜின்களிடத்தில் என்ன இருந்தது, அடுத்து அவர்கள் எப்படி ஈமான் கொண்டு வாழ்க்கை நடத்தினார்களோ, நல்ல வாழ்க்கை, நல்ல ஜின்கள் எப்படி இருந்தார்களோ, முஸ்லிமான ஜின்கள், அவர்களுடைய அடுத்து என்ன பண்புகள் வந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, சூரத் அஹ்காஃப்ல சொல்கின்ற பொழுது அவர்கள் இந்த இஸ்லாத்தை போய் மற்ற ஜின்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பதிவு செய்யறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? வைது சரஃப்னா இலைக்க நஃபரும் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன ஃபலம்மா ஹதரூஹு காலு அன்சிது ஃபலம்மா குதிய வல்லௌ இலா கௌமிஹிம் முன்திரீன். ஒரு கூட்டம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த குர்ஆன் இறங்குகின்ற பொழுது கேட்டார்கள். அதான் இன்றைக்கு ஜின் பள்ளி என்று சொல்லி மக்காவிலே இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது இறங்கி இந்த கூட்டங்கள், ஜின்னுடைய கூட்டங்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய இந்த சம்பவம் நடக்குது. நடந்த பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுநாள் சஹாபா கிட்ட சொல்றாங்க, ஒரு ஜின் வந்து என்னை அழைச்சிட்டு போச்சு ராத்திரி, அப்படி அழைத்துட்டு போய் எங்களுக்கு வந்து ஓதி காட்டுன்னு சொல்லிச்சு. நான் சில செய்திகள் வசனங்களை எல்லாம் ஓதி காட்டினேன், அவர்கள் செவிமெடுத்து சென்றார்கள் என்ற செய்தியை மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு அடையாளத்தை காட்டினார்கள். அவர்கள் வந்து போன அடையாளங்கள் அங்கு இருந்தது. ஏன்னா அவங்க நெருப்பால் உள்ள காரணத்தினாலே அங்கே சில நெருப்பு பிளம்புகளை எல்லாம் கண்டு சஹாபாக்களுக்கு அடையாளம் காட்டுறார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்காரங்கள பார்க்கிறோம். அப்ப அந்த செய்தியை தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அந்த ஜின் கூட்டங்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓதி அங்கே வந்து ஆஜராகிவிட்டு மற்ற ஜின்களிடத்தில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஓதப்படக்கூடிய விஷயங்கள் குர்ஆனுப்பா, எனவே அன்சித்து அமைதியா கேளுங்க. அது அப்படி கேட்டா தான் உள்ள இறங்கும். ஆனால் குர்ஆன் ஓதும் பொழுது அந்த குர்ஆனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே ஆளுடைய அழகை பார்க்கிறேன். ஆளுடைய அழகுதான் பார்க்க சொல்லுது. குர்ஆன் ஓதக்கூடியது அந்த குர்ஆனுடைய எதிர்பார்ப்பு, குர்ஆனுடைய பிரதிபலன், குர்ஆனுடைய அந்த தாக்கம் என்னுடைய உள்ளத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் நாடுகிறானா என்று சொன்னால் வேதனையாக இருக்கிற சோர்களே, வேதனையாக இருக்கிற இன்றைக்கு அழைப்பு பணிகளை பார்த்தால் பெரிய ஒரு கேள்விக்குறி என்னவென்று சொன்னால், அங்கே ஆட்களை அடையாளம் காட்டக்கூடிய நிலைமையில இன்றைக்கு உலகம் முழுவதும் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கே பிரபலியமானவர்களை கொண்டு வந்துதான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற மனப்போங்குக்கு இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், யார் சொன்னாலும் குர்ஆனுடைய வசனங்களை சொல்கிறார்கள், உள்ளத்திலே எங்களுக்கு தாக்கம் ஏற்படும். யார் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்மொழி சொல்கிறார்கள். இந்த ரெண்டு சொல்றவனத்தை சொல்ற, இது அல்லாஹ் சொல்றவன் எவனுமே
இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன், அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. குர்ஆனையும் ஹதீஸை பேசக்கூடியவர்களை மட்டும் நான் வைத்து பேசுகிறேன். அந்த 2 செய்தியை சொல்கின்ற பொழுது கூட அதை ஏற்பதற்கு அங்கே டைட்டில் பார்க்க தேவைப்படுகிறது, அங்கே அடையாள சின்னங்கள் பார்க்கப்படுகிறது, அவருடைய புகழை பார்க்கப்படுகிறது, அவருடைய நாவன்மையை பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தான் போவோம், செல்வோம், அங்கே சென்று செவிகளை தாழ்த்துவோம் என்ற எண்ணங்களுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் மக்கள் தாழ்த்தப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வேதனை அவர்களே. ஆனா அல்லாஹ் பாருங்க, இந்த ஜின்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்கின்ற பொழுது அங்கே வந்து அமைதியாக அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹி முந்திரீன், அதை முடித்து கேட்டுவிட்டு சென்ற பொழுது உடனே அவங்ககிட்ட இருந்து என்ன தாக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால், மற்ற தங்களுடைய இனங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறி சென்றார்கள். சென்று விட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் சொல்ல குர்ஆன் எடுத்து பாருங்க, அஹ்காஃப் எடுத்து பாருங்க, 29 32 வரைக்கும் அல்லாஹ் பதிவு செய்யறான். காலு, அவர்கள் சொன்னார்கள், யா கௌமனா இன்னா சமீனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா முஸத்திகல் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக் வ இலா தரீக் முஸ்தகீம். முதல் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்து தெரியுமா? கூட்டத்தார்களே, இன்னா சமீனா கிதாபன், ஒரு வேதத்தை நாங்கள் செவிமடுத்தோம். என்ன வேதம்? உன்ஸில மின் பஅதி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் இறக்கிய அந்த வேதத்தை முஸத்திகல் லிமா பைன யதைஹி, உங்களிடத்திலே உள்ள அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் இருக்கிறதே அதையெல்லாம் மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு வேதத்தை நாங்கள் செவிமடுத்தோம். அது என்ன சொல்கிறது? யஹ்தி இலல் ஹக் வ இலா தரீக் முஸ்தகீம், சத்தியத்தை எடுத்து சொல்கிறது, நேரான பாதையை வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்படியாப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் செவிமடுத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி மற்ற ஜின்களுக்கு உபதேசம் செய்கிறது, அழைப்பு பண்ணி கொடுக்கிறது. கொடுத்து விட்டு அடுத்து என்ன சொன்னது? யா கௌமனா அஜீபு தாஇல்லாஹி வ ஆமினு பிஹி யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஜிர்க்கும் மின் அதாபின் அலீம். என்னுடைய கூட்டத்தார்களே, அஜீபு தாஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளர் இப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார், அந்த வேதம் இப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஆமினு பிஹி, அவரை ஈமான் கொள்ளுங்கள், அந்த ரப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஜிர்க்கும் மின் அதாபின் அலீம், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களை நரக வேதனையிலிருந்து அவன் பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு எச்சரிக்கை செய்தது. வமல்லா யுஜிப் தாஇல்லாஹி ஃபலைஸ பிமுஜிஸின் ஃபில் அர்த் வலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ ضلالin முபீன். அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு யார் பதிலளிக்கவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தில் எதையும் பலவீனமாக்க முடியாது, மாற்றமாக அவர்களுக்கு உதவியாளர்களை பெற்றுக் கொள்ளாமல் பயங்கரமான வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வழிகேடு அவர்களை மிகப்பெரிய ஒரு நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை அந்த ஜின் கூட்டம் செய்ததை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அப்ப என்ன மாதிரியான குணதிசயங்கள் இருக்குது, அந்த ஜின்களுடைய பணிகள் எப்படி நடந்துச்சு என்பதையெல்லாம் திருக்குர்ஆன் சொல்லுது. அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஜின்களை வைத்து நாம் பயனடையக்கூடிய அந்த பயனை மாத்திரமே வைத்து இன்றைக்கு உலகத்தில் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஜின்களுடைய குணாதிசயங்கள் அடுத்து என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இந்த ஜின் இனங்கள் எப்படி படைக்கப்பட்டார்களோ, உங்களை போன்று ஈமான் கொண்டார்களோ, உங்களை போன்று எப்படி அழைப்பு பணி செய்கிறார்களோ, எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று உணவுகள் உண்டு சொன்னார்கள். அவங்க நினைச்சிட என்ன உருவாக்கி வச்சிருக்கிறோம் சொன்னா, இந்த ஜின்னை வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அப்படியே வந்து மயக்க வச்சிருக்கிறோம், வசியம் பண்ணி வச்சிருக்கிறோம், அடக்கி வச்சிருக்கிறோம், அதன் மூலமாக உங்களுக்கு பல உதவிகளை செய்வோம் என்று ஏமாற்றக்கூடியவர்கள் அந்த ஜின்கள் என்று சொன்னாலே மனிதனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் போல, மனித குணாதிசயங்களுக்கு இல்லாதவர்கள் போல இன்றைக்கு சித்தரிக்கிறனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல நீங்கள் எப்படி ஈமான் கொண்டு நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அது போன்று அவர்கள் நீங்கள் எப்படி உணவு உண்கிறீர்களோ அது போன்று அவர்களும் சாப்பிடுறாங்க என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்திருக்கிறது. என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வந்து தன்னுடைய சுய தேவைகளை அதாவது மலம் ஜலம் கழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்படி போகும்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு வந்து கல் எடுத்துருவான்னு சொல்லி அனுப்புறாங்க சுத்தம் செய்வதற்காக. சொல்லும் பொழுது அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் விட்டையையும் அதாவது எலும்பு இருக்கிறதே அந்த எலும்பையும் தவிர்த்து கொள்ளுங்கள், இந்த இரண்டையும் கொண்டு வந்துட வேணாம், பாக்கி கல்லுகள் மட்டும் கொண்டு வாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவங்க போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் சொல்லும் பொழுது விட்டையையும் அதே போன்று எலும்பையும் வந்து நீங்க வேணான்னு சொன்னீங்களே அதற்கான காரணம் என்ன எங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே கால ஹுமா மின் தாமில் ஜின், உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரவுஸ் என்று சொல்லக்கூடிய விட்டையும் அதுமை என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு இருக்கிறதே அந்த இரண்டுமே ஜின்களுடைய உணவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அப்ப என்னன்னு சொன்னா, அந்த ஜின்கள் வந்து உண்டிருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை அசுத்தப்படுத்தி அந்த எலும்புகள் நாம் போட்டு சாப்பிட்டு போற எலும்பை
அவை சாப்பிடக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே அந்த எலும்பை அசுத்தமுள்ள எலும்பாக என்ன செய்ய போடாதீங்க. அதுக்காக யாரும் அறிவு கிட்டத்தனமா சரி ஜின்னுதான் சாப்பிடுதே கொஞ்சம் இறைச்சி வச்சு போடுவோம்லாம் போடாதீங்க. அப்படி போடுவதற்கு அனுமதி இல்லை. இறைச்சியை ஃபுல்லா எந்த அளவுக்கு சாப்பிட முடியும் சாப்பிடுங்க. உள்ளுக்குள்ள மூளை இருக்குது அதெல்லாம் கட்டிச்சு உறிஞ்சன பாருங்க, அல்லது தட்டி எடுத்து சாப்பிடாத சாப்பிடுங்க. அது போக கொண்டே போடக்கூடிய அந்த எலும்பை அதற்குள்ள உணவாக ஆக்கியிருக்கிறான். அதே போல விட்டைகள் இருக்கிறதே அதையும் உணவாக ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுபோன்று இந்த ஜின்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்தது, இந்த ஜின்களுடைய சக்தி எப்படி இருந்துச்சு சொன்னா நம்ம சக்திலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இந்த பில்டிங்கை கட்டுறதா இருந்தா பல நாட்கள் எடுக்கணும், ஒரு சில பொருள்களை உருவாக்குறா இருந்தா அதற்கு சொல்லி பல நாட்கள் எடுக்கணும். ஆனால் அவைகளுக்கு என்று சொல்லி பயங்கரமான சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த சக்திகளை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற செய்தியை திருக்குர்ஆன பல்வேறு இடங்கள்ல பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா சூரத்து சபா என்ற அந்த அத்தியாயத்தை சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன சக்தியை கொடுத்திருந்தா يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات يعملوا آل داود شكورا وقليل من عبادي الشكور. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சபா என்ற அத்தியாயத்தில் 13வது வசனமாக சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன வேலை செய்தார்கள். மெஹராப் பள்ளியுடைய மெஹராப் இருக்கிறதே அந்த மெஹராபுடைய பெரிய வேலைகள் இருக்கிறதே அதையெல்லாம் செய்தார்கள். அதே போல பல்வேறு சிற்பங்கள் இருக்கிறதே அதையெல்லாம் பிரம்மாண்டமான சிற்பங்களை செய்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கொதிக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த கொப்பரைகள் இருக்குமே அது போன்ற பெரிய அளவில் உண்டான அந்த பாத்திரங்களை செய்தார்கள். இன்னும் சொல்கின்ற பொழுது குதூர் ராசியா எந்த அளவுக்கு என்று சொன்னால் அசைக்க முடியாத சமையல் பாத்திரங்கள் இருக்கிற பிரம்மாண்டமான பாத்திரங்கள் அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற பொழுது அவர்கள் கடலில் இறங்கி எல்லாம் முத்து குளிக்கக்கூடிய அந்த தன்மைகளை பெற்றார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இது போன்ற இன்னொரு பிரம்மாண்டமான செய்தி என்னன்னு சொன்னா பல மைல்களுக்கு அப்பாற்பட்ட சில பொருட்கள் இருந்தால் அதை கூட எடுத்து வரக்கூடிய அந்த சக்திகளை கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் வந்து சொல்கின்ற பொழுது சூரத் நம்லில் 39-40 வசனமா சொல்கின்ற பொழுது எல்லாம் பிரபலியை தான் கேள்விப்பட்ட என்ன நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதூத் புறம் வந்து சொல்லுது இந்த மாதிரி ஒரு அரசி வந்து சூரியனுக்கு சந்திரனுக்கு எல்லாம் என்ன சஜதா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே அதை நான் பார்த்துட்டு வந்து சொன்ன உடனே லெட்டர் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அந்த பெண் என்ன செய்யறாங்க இங்க புறப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கிட்டு உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த பெண் இங்க வருவதற்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய சிம்மாசனம் இங்கே வர வேண்டும் என்று சொன்ன உடனே காலை இஃப்ரீத்து மினல் ஜின் அன ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக் வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன். உடனே சொல்லுச்சு இஃப்ரீத் என்ற ஜின். அல்லாஹ் பேரே சொல்றான். இந்த ஜின்னுக்கு பேர் என்ன இஃப்ரீத். அப்ப இஃப்ரீத் என்ற ஜின்னு சொல்லுச்சு அன ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக் அவங்க இடத்துல இருந்து இடம் பெயர்வதற்கு முன்னால் நான் இங்கே அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே யோசிக்கிறாங்க இல்ல இந்த டைம் பத்தாது. அப்ப ஜின்னு பாருங்க எந்த அளவுக்கு வேகம்னு சொன்னா பல மைல்கள் அப்பால் உள்ள அந்த அரசியுடைய சிம்மாசனம் இங்கே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான சக்தி. இந்த சக்தியை பார்த்தவன தான் மனுஷன் பார்க்கிறான் ஆஹா இவ்வளவு பெரிய சக்தி இருக்குல்ல அப்புறம் ஏன் நம்ம கொடுக்காது, நமக்கு ஏன் நல்லது செய்யாது, நம்ம ஏன் அதுக்கு உதவி செய்யக்கூடாது, நம்முடைய கஷ்டங்களை ஏன் போக்காது என்று சொல்லி தவறான முறையில் மனுஷன் என்ன செய்யணும் அப்படி திசை திருப்பப்பட்ட நல்லா பாதுகாக்கணும். இந்த சக்தியெல்லாம் இருக்குது. சக்தியெல்லாம் இருந்தாலும் இதன் மூலமாக அது நமக்கு என்ன செய்ய போகுது செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிக்க மறந்துட்டான் மனுஷன். அப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது காலல்லது இந்தஹு இல்மு மினல் கிதாபி அன ஆதிக பிஹி கப்ல அன் யர்தத இலைஹி தரஃபுக் ஃபலம்மா ரஅஹு முஸ்தகர் இந்தஹு கால ஹாதா மின் ஃபضل ரப்பி. இப்படி சொல்லி முடிச்சோன்னா அதுலயே ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஒரு இனம் இருக்குன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாஸ்டரா இருக்கிறீங்க அல்லது வந்து சிவில் இன்ஜினியரா இருக்கிறீங்க அல்லது வந்து எம்பிபிஎஸ் மருத்துவரா இருக்கிறீங்க அல்லது சைல்டு ஸ்பெஷலிஸ்டா இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அங்க பேசும் பொழுது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல அல்லது ஏதாவது ஒரு கருத்துல சொல்லும் பொழுது அங்க என்ன செய்வீங்க எல்லாரும் அப்படி தலையை சொல்லிட்டு இருக்கும் போது அதுல கொஞ்சம் விவரமா கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்தா உடனே சொல்லுவாரு நான் டக்குன்னு செஞ்சிருவேனே எனக்கு தெரியுமே சொல்லி உடனே ஈஸியா முடிப்பாரு பாருங்க. அது மாதிரி இந்த இஃப்ரீத் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் விவரமான ஒரு ஜின்னு இருந்தா உடனே சொல்லிச்சு இல்ல அப்படி கண் சிமிட்டு இப்படி முழிக்கிறதுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து பாடிச்சு. அவன் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு சாதாரண வேலையாது இது நீங்கள் நானும் செய்ய முடியுமா? மனுஷன் யாராவது இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு என்று எவனாவது சொல்ல முடியுமான்னு சொன்னா உலகத்துல இது வரைக்கும் என்ன செய்யலங்க அல்ல யாருக்குமே மனிதனத்திற்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கல. ஆனால் ஜின்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்ததாக இவ்வளவு பெரிய சக்திகள் இருந்ததாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவு ஆற்றல் உள்ள இந்த ஜின்களை பொறுத்த வரைக்கும் சில மறைவான விஷயங்களை வந்து ரொம்ப அறிஞ்சிருக்குமா?
அப்படின்னு சொன்னா அதுதாங்க இல்ல. அதான் வந்து அந்த ஜின்னுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள் என்னன்னு சொன்னா, மறைவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை அறிவித்து கொடுக்கிறானோ அதுதான் மனிதனுக்கும் தெரியும், ஜின்னுக்கும் தெரியும். அதை அறிவிச்சு கொடுக்காது எதுக்குமே என்ன செய்யாது, ஜின்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்யறாங்க, அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அந்த ஜின்னு என்ன செய்யுது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அந்த சூரத்து ஜின்னிலே படிச்சு பாருங்க. இன்னா லம்மா லமஸ்ர சமா ஃபவஜத்னாஹா முலியத் ஹரசன் ஷதீதன் வஷுஹ்வா. நாங்க ஒட்டி கேட்கிறப்ப என்ன செய்வோம், மேல போவோம். அப்படி போகும் பொழுது அங்க கடுமையான தீப்பந்தங்களால் அங்கே காவலர்கள் நிப்பாட்டப்பட்டு எங்களை விரட்டி அடிக்கப்படுவார்கள். இருந்தாலும் கூட அங்கேயும் இங்கேயும் ஒட்டி கேட்பதற்கு முயற்சி செய்வோம், அது நடக்காது. அதையும் மீறி ஒன்னு ரெண்டு ஒட்டி கேட்டு வந்துதான் ஜோதிடர்கிட்ட குறிகாரத்தில் சொல்லி அந்த குறிகாரர்கள் 140 அல்லது பல்வேறு மடங்கு கூட்டி நமக்கு மத்தியிலே செய்தியை சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, அதுக்கு மறைவான ஞானம்லாம் இல்லாத காரணத்தினால்தான் அவைகள் மேலே போய் ஒட்டு கேட்ப செல்கின்றது. ஆனால் அங்கே கேட்க முடியாம விரட்டடிக்கப்படுகிறான் செய்தியை. அதே சூரத்து ஜின்னில் 8-9 வசனமா எல்லாம் சொல்லி காட்டுறான். இது போல அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி நடக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய வேலைகளை இவ்வளவு பெரிய சக்திகளை கொடுத்த அந்த ஜின்களுக்கு இந்த மறைவான விஷயம் எல்லாம் இல்ல அப்படிங்கிறதுக்கு எப்படி மேல ஒரு வசனம் நமக்கு சொன்னமோ அது மாதிரி சூரத்து சபால 14வது வசனமா நமக்கு சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பைத்துல் மக்தஸுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மேற்பார்வையாக நின்று தங்களுடைய கம்புகளை அசாவை ஊண்டிக் கொண்டு அங்கே மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டுப்பட்டு நடந்ததுனால உடனே ரொம்ப வேகமா என்ன செய்து வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப அதை அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்லி தஅகுலு மின் சஅதஹு ஃபலம்மா ஹர்ர தபய்யனத்தில் ஜின் அல்லவ் கானூ யஅலமூனல் கைப மா லபிஸு ஃபில் அஸாபில் முஹீன். அப்ப என்ன செய்ய, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன ரொம்ப வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுடைய அந்த கைத்தடி என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பின்னாடி கரையான் வந்து அரிச்சிருது. அரிச்ச உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கீழே சாயிறாங்க. அப்பதான் தெரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சூரத்து சபால 14வது வசனமா சொல்றான். அவருக்கு மரணம் வந்த அந்த செய்தியை அந்த கரையானை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு அறிவித்து கொடுக்கல. அப்ப அது அறிவித்து கொடுத்த பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் சொன்னாங்க, நாம வந்து முதலே தெரியாம போயிட்டு தெரிஞ்சிருந்தா இந்த அளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சூரத்து சபால பதிவு செய்திருக்கான்னு சொன்னால், அப்ப மறைவான விஷயம் எல்லாம் என்ன செய்யலாங்க, அந்த ஜின்களுக்கு இல்லை என்று இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அல்லது உலக மக்களில் ஒருத்தருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அந்த ஜின்னை அறிஞ்சிட்டு வந்து போக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதே மிகப்பெரிய தவறான போக்கு. இது வந்து ஷிர்க் என்ற மிக மோசமான கொள்கை கொண்டு போய் சேர்த்து சொன்னா, மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருத்த மாத்திரம் தான் அறிவா. உலகத்தில் யாருக்கும் அந்த சக்தியை கொடுக்கல, நபிமார்களுக்கு கொடுக்கல, மனிதனத்திற்கு கொடுக்கல, அதே போன்று ஜின்னுகளுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ஜின்களுடைய இந்த படைப்பு இருக்கிறதே, இது வந்து ஷைத்தானுடைய இனத்தில் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால இந்த உலகத்தில் நமக்கு சில தீமையான எண்ணங்கள் வரும், தீமையான செயல்கள் வரும். இது போன்று வருகின்ற பொழுது அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி பல்வேறு வழிமுறைகளை பல்வேறு பிரார்த்தனைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை பெத்துக்கன்னு சொன்னா கூட எனக்கு என்னன்னு பெத்துக்கிற சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, பெத்துக்கிற சொல்லல. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி நீங்கள் அனுபவிக்கிற இன்பங்கள் அனுபவிக்கின்ற பொழுது நீங்கள் விரட்டப்பட்ட குறிப்பாக அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரார்த்தனை சொல்லி தராங்க. அதே போல கழிவறைக்கு செல்லும் பொழுதும் அங்கே ஆண் பெண் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அங்கே பாதுகாப்பு தேடி செல்லுங்கள் என்று சொல்லி இப்படியே பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தான் ஜின் அவர்களுடைய தீமைகள் இருக்கிறதே, அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது அல்லது கெட்ட செயல்கள் இருக்கிறது, அது எல்லாம் நம்மள்ட்ட வராமல் இருப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடமிருந்து நம்மளோட பாதுகாப்பு தேட சொன்னாங்க. அது போக பாருங்க, சூரத்து முஅவ்விதத்தீன் என்று சொல்லக்கூடிய சூரத்து நாஸ், சூரத்து ஃபலக் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்களுடைய செயல்களில் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பாதுகாப்பு சொல்றான். சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்யறான், சூரத்து நாஸ்ல சொல்லும் போது மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படி ஒட்டுமொத்தமா சொல்றான். மனிதர்கள் இருந்து ஜின்கள் இருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த கெடுதியிலிருந்து ஒன்றையெல்லாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அந்த ஜின்னிட்ட இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு தேட சொல்றான்னு சொன்னா, அப்ப அறிவாளி என்ன செய்ய புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த ஜின்னிட்ட இருந்தே நாம பாதுகாப்பு தேடுறோம் அல்லாஹ்ட்டன்னு சொன்னா, நமக்கு அந்த ஜின்னு உதவி செய்யும் என்று சொன்னால்
அப்ப எவ்வளவு பெரிய மோசமானவர்கள், அறிவை இழந்தவர்கள் தான் இந்த ஜின்கள்கிட்ட போய் என்ன செய்வாங்க, உதவிகள் கேட்பாங்க. அப்ப அறிவுள்ளவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஜின்கள் செய்யக்கூடிய அந்த சேட்டைகள் இருக்கிறதே, அந்த தவறுகள் இருக்கிற அதிலிருந்து விலகி கொள்வதற்காக வேண்டி இது போன்ற பிரார்த்தனைகளும் இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி கொள்வார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்றதுனால அவர்களிடமிருந்து நாம் தான் பாதுகாப்பு தேடணும் தவிர நமக்காக வேண்டி அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்கேயுமே நாம் என்ன செய்யல பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாப்பட்ட ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி, சஹாபாக்கள் சரி, எங்கேயுமே சொன்னதில்லை. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த ஷைத்தான் நம்முடைய கண்ட்ரோல வரக்கூடிய அளவிற்கு, நம்ம கட்டுப்படக்கூடிய அளவிற்கு தான் ஷைத்தானை நாம மாற்றணுமே தவிர நாம் அவனுக்கு முற்றிலும் அடிபணிக்கூடியவர்களாக என்ன செய்யக்கூடாது, மாறிடக்கூடாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஷைத்தான் கட்டுப்பட்டு விட்டான் அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுக்கு பிரத்யேகமா போயிடுது. ஆனா இது போக பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து ஷைத்தான் வந்து கட்டுப்பட்டான்னு சொன்னா இது போன்ற குணாதிசயங்களை முஸ்லிம்கள் மாற்ற வேண்டும். அந்த ஷைத்தானுக்கு நான் அடிபணிஞ்சிராம ஷைத்தான் நமக்கு அடிபணியக்கூடியவனாக மாறுகின்ற பொழுதுதான் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த ஜின்னுட்டு போய் உதவி தர மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது பெண்களும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அந்த பெண்கள் வேகமாக தங்களுடைய இந்த ஹிஜாப்லாம் ஏற்கனவே போட்டுக்கிறாங்க, இன்னும் ஹிஜாப் எல்லாம் சரி பண்ணிட்டு ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. அப்ப உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுக்குறாங்க. உள்ள வர்றாங்க. வந்தோடனே சொல்றாங்க, உமரே, இது வரைக்கும் வந்து சலசலப்பாக இருந்த இந்த மக்கள், ஹிஜாபுகளை வந்து அப்படி இப்படி இருந்த மக்கள் இப்ப மிகச் சரியான ஒரு ஹிஜாபை போட்டுக்கிட்டு ரொம்ப சத்தம் இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெண்களை பார்த்து, பெண்களே, நீங்கள் பயப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, அவங்களை விட்டு எனக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே, இப்படி உங்களை பயப்பட வச்சது எது, நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த பெண்கள் சொன்னார்கள், உமரே, உங்களை பார்த்து ஏன் இப்படி செஞ்சோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையானவர், மிருதுவானவர், அவர்கிட்ட வந்து ரொம்ப ஹார்டு இருக்காது, ஆனா உங்ககிட்ட ரெண்டுமே இருக்குது, மிருதுவத்தன்மை இல்ல, அதே சமயத்துல கடின சித்தமுடையவரா இருக்கிறீங்க, எனவே அந்த குணத்தை கொண்டுதான் நாங்கள் பயந்தோம் என்று சொல்லி முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, உமரே, நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் உங்களை பார்த்து பயந்து விட்டு இன்னொரு பாதை வழியாக செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பார்க்கணும்னு சொன்னா இப்படி தாங்க மாத்தணும். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளே கண்டு பயந்து ஓடக்கூடியவனாக மாற்றமே தவிர ஷைத்தானோடு நாம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிட்டோம் சொன்னா அந்த ஷைத்தான்ட போய் நம்ம என்ன செய்ய, உதவி தேடக்கூடியவர்களா மாறி விடுவோம். இன்றைக்கு எது மாதிரியான உதவிகள் நடக்குன்னு சொன்னா, ஊருக்கு வித்தியாசமா, ஏரியாவுக்கு வித்தியாசமா வந்து நான் ஜின்ன அடக்கி வச்சிருக்கிறேன், ஜின்ன வசியம் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் வந்து என்ன செய்ய, உங்களுக்குள்ள கஷ்டங்களை போக்குவேன், உங்களுக்குள்ள தேவைகள் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு கோணங்களில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வீட்டில் கஷ்டம் வந்துருச்சு அல்லது அவங்களுக்கு வந்து சூனியம் வைக்கப்பட்டு போச்சு, அவங்க வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டங்களை நிறைந்துகிட்டு இருக்கு, அல்லது வியாபாரத்தில் வந்து சரியான லாபம் வரலன்னு சொன்னா இவர் வைத்திருக்கக்கூடிய ஜின்னை வைத்து சரி செய்து அவர்களுடைய குடும்ப நல்ல நிலைமைக்கு மேம்பாட்டு நிலைமை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி பல பேர்கள் இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஜின்களை அடக்கி ஜின்களை ஒருவர் தன்மேடு ஏற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான சாத்தியம் இருக்கிறான்னு சொன்னா அந்த சாத்தியத்தையும் அல்லாஹ் உலகத்தில் யார் கொடுக்கல. ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பவர், ஒரே ஒரு சக்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்தான். அதை கூட நம்ம கேட்டிருந்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை கொடுத்திருந்தான். அதை நம்ம லேசா மாத்திக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா சிலர் ஆமான்னு போட்டு வச்சிருந்தாங்க, பெரிய கொடுமை. அந்த படிக்கிற லேசா சருகள். அவ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சக்தி இருந்தும் கூட அவர்கள் அந்த ஜின்னை அடக்குவதற்கு என்ன செய்யறாங்க, முற்படல விட்டுட்டார்கள் என்ற செய்தியை இதே புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம் சொன்னா, எனவே ஜின்னை வைத்து யார் ஏமாத்தினாலும் சரி, எப்படிப்பட்ட மகான்கள் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட தோரணையில் வந்தாலும் சரி, அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் வைத்திருப்பது உண்மையான ஜின் அல்ல, அவர்கள் ஷைத்தான் அவர்கள் மீது இறங்கி கொண்டு பொய்யான கற்பனைகளை சொல்லிக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, பிழைப்பு நடத்துவதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே அப்படியாப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க போக மாட்டீங்க. நமக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக, மிகப்பெரிய ஒரு சவாலாக அல்லாஹ் இந்த ஷைத்தானை கொடுத்து அந்த ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு இடங்கள்ல துஆக்கள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் பாருங்க, எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஷைத்தானை வந்து பாதுகாப்பு தேட சொல்றாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடக்கூடிய அளவிற்கு அந்த ஷைத்தானிலிருந்து நமக்கு வார்த்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பா கோபம் இருக்கு பாருங்க, அந்த கோபம் ஷைத்தானுடைய செயல்னால அந்த கோபம் வந்து விட்டா உடனே என்ன செய்யணும்,
நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைக்கு மாறிவிட வேண்டும் என்றெல்லாம் நம்ம அந்த பழக்கத்தில் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்மள்கிட்ட அந்த சைத்தானுடைய குணாதிசயங்கள் மாற்றி சைத்தானுடைய அந்த குணங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான குணாதிசயங்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பண்புகளை உள்ளடக்கியவர்களாக வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் முறையில் சொன்னது போல பெரிய அளவில் சக்தி கொடுக்கப்பட்ட அந்த ஜின் இனங்களை பொறுத்தவரை இந்த மனித இனத்திற்கு சில தீங்குகள் செய்தாலும் அந்த தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. எனவே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வாக மருந்தாக அவர்கள் எந்த விதமான உதவி செய்ய முடியாது. சிலருக்கு ஜின்னு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஊர்னா உடனே கையை தூக்கி இந்த பூந்தி வர வச்சுட்டேன், உடனே தூக்கி வச்சு இந்த ரோஜா போற ஸ்டெப்லாம் ஏமாத்துறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மந்திரவாதிகள் செய்யக்கூடிய மந்திரங்கள், தந்திரத்தின் மூலமாக தங்களுடைய மந்திரத்தின் மூலமாக செய்யக்கூடிய அவ்வளவு மோசடிகள் என்பதை என்ன செய்ய புரிஞ்சுக்கிறோம். இல்லாட்ட திரும்ப பண்ணி அவனை கேட்க முடியும். பொழப்பு நடத்தி இப்பெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இவனை நீ கேட்க வேண்டியதான். இப்படி ஹேண்ட் டவுன் அது வருது, யூன் டவுன் இது வருது, ஜீன் டவுன் இது வருது, ஏதோ இல்லாத பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இப்படி நீ வர வைக்கிறிய. அப்ப நீ இப்படி ஊர் ஊரா எதுக்கு அலையிற? ஒரே இடத்துல உட்கார்ந்து உனக்கு தேவையான வசதிகளை ஜின் மூலமா பிரிக்கிற வேண்டியதான உருவாக்கலாம? அப்படி கேள்வி கேட்டவன ரொம்ப அற்புதமா சொன்னான். நீ என்ன செய்ய வேண்டியதான? பிரச்சனைன்னு சொன்னா உனக்கு ரிசர்வ் பேங்க்ல போய் பேசாம எடுத்துட்டு சொல்ல வேண்டியது. பணம் எனக்கு தேவைப்படுது, போய் எடுத்துருவான்னு சொன்னா ஜின்னு எடுத்து வந்துடும்ல. அதே மாதிரி மளிகை கடை என்னென்ன கடைகள் இருக்காங்க எல்லாம் அனுப்பி, அது மாதிரி காய்கறி கடை, கறிக்கடை எல்லா கடையிலும் அனுப்பி கொண்டு வச்சுன்னா உனக்கு கொண்டு வந்துடும்ல. அழகா சாப்பிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கு பதில் சொன்னா அது ஹராமான வேலை செய்யாதான். இவ்வளவு அழகான பதில் பத்தியெல்லாம். சரி, அப்ப நம்ம கேட்டாங்க ஹராமான வேலை செய்வானாப்பா, ஹலாலான சம்பாதித்து நீ கடையை வாங்கி அழகா ஒரு பக்காலாவோ இல்ல சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி மக்களை எல்லாம் ஹலாலான மக்களா கூட்டிட்டு வந்து உன்னுடைய வியாபாரத்தை ஓஹோன்னு பெருக்கி பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகுன்னு சொன்னா அதுல பேச மாட்டான். இப்படி ஒரு வழி சமாளிக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றான். அடுத்து இன்னொரு வழி சொன்ன உடனே அதுக்கு பதில் தெரியல, இப்ப பதில் தேடிக்கிட்டு தான் இருப்பானேமா. இதுதான் யதார்த்தம். அதனால ஏமாறக்கூடாது. இப்படி யார் ஏமாத்துறானோ அவர்கள் என்ன செய்யணும்? பிடித்து உபதேசம் செய்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். காரணம் என்ன சொன்னால் இப்படியாப்பட்ட அந்த தன்மைகள் அவர்களுக்கு குறிப்பாக அந்த ஜின்கள் மூலமாக அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இது போக இன்னொரு பலவீனமும் அந்த ஜின்களுக்கு இருக்கிறது. என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை கொடுக்கும் பொழுதுதான் அது செய்வாங்களே தவிர பாக்கி எல்லா நேரத்திலும் எல்லா செயலும் என்ன செய்ய முடியாது, ஜின்கள் செய்ய முடியாது. அப்படிங்கறதே நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத் ரஹ்மான்ல 33வது வசனமா சொல்லுகின்ற பொழுது மனிதனை ஜின் இனத்தை கூப்பிட்டுட்டு நீங்கள் வானம் பூமியோட அந்த எல்லை இருக்குல்ல, அந்த எல்லைக்கு சென்று நீங்கள் எதை வேண்டாலும் ஆய்வு பண்ணி நீங்கள் எதை வேணாலும் தொட்டுட்டு அங்கு போய் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செல்லுங்கள். ஆனால் அப்படி செல்கின்ற பொழுது நீங்க என்ன செய்ய முடியாதுங்க, இல்லா பி சுல்தான், உங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு பவர் இருக்கணும், சக்தி இருக்கணும். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு என்ன சக்திகளை கொடுக்கிறானோ அந்த சக்திகளை கொண்டுதான் நீங்க அங்க அடைய முடியுமே தவிர நீங்களாக போக முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் அதை செய்வார்களே தவிர அது இல்லாத பொழுது எதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கறதே புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய சக்திலாம் இருக்குன்னு சொன்னா எதை வேண்டாலும் ஜின்னு செஞ்சு நினைக்கிறது தப்பு. அல்லாஹ் எந்த லிமிட் கொடுத்திருக்கானோ, எங்க சக்தி கொடுக்கிறானோ, எங்க பவரை கொடுக்கிறானோ அது மட்டும் தான் செய்யும் என்பதையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்த காரணத்தினாலே எனவே ஜின்களும் பலவீனப்பட்டவர்கள் தான். இவ்வளவு சக்திகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கென்று பலவீனம் இருக்கிறது. எனவே அந்த பலவீனத்தையும் புரிந்து கொண்டு அவர்கள் நமக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார்கள். மாற்றமாக தீங்குகள் அவர்கள் மூலமாக நடக்குமா என்று சொன்னால் அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. எனவே அந்த தீமைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளும் சொல்லப்பட்டு விட்டது. குறிப்பா ஆயத்துல் குர்சி ஓதணும் சொன்னா அந்த ஆயத்துல் குர்சியிலிருந்து ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது என்ற தகவலையும் அதே ஷைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம்ல பார்க்கிறோம் சொன்னா அதெல்லாம் நமக்கு பெரிய பாடமாக வரணும். அந்த ஷைத்தானை பாதுகாப்பு தேடக்கூடிய வழிமுறைகள் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்களோ, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கான அதையும் புரிந்து நாம் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வுடைய அடியார்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக உங்களையும் என்னை ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.